சற்று முன்பு கிடைத்துள்ள முக்கிய செய்தி, சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக செயற்குழு கூட்டம் தொடங்கியிருக்கின்றது. விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைந்திருக்கிறார். சாமுவேல் எபினேசர், தற்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் ஆளும் கட்சியான திமுக நடத்தியிருக்கும் இந்த செயற்குழு கூட்டத்தில் என்ன மாதிரியான முக்கியமான விஷயங்கள் தற்பொழுது பேசப்பட வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகின்றது? சொல்லுங்க. மோகன், சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைமை செயற்குழு கூட்டமானது இன்று காலை சரியாக 10 மணி அளவில் நடைபெற்றிருக்கிறது. திமுக தலைவரும் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்று வரும் இந்த நிகழ்ச்சியில் திமுக பொருளாளர் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் மற்றும் அவர்கள் கலந்து கொண்டு இந்த செயற்குழு கூட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்களானது நிறைவேற்றப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த செயற்குழு கூட்டத்தில் உறுப்பினர்கள், மாநில நிர்வாகிகள் உள்ளிட்ட மற்றும் 880 பேருக்கு மேற்பட்டோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றனர். சுமார் அதாவது வருகின்ற 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள தேர்தலில் திமுக 200 தொகுதிகளில் வெற்றி பெற இலக்கானது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 200 தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும் என்றும் அது தொடர்பாக எடுக்கப்பட்டு வரக்கூடிய நடவடிக்கைகள் குறித்தும் தற்போது திமுக சார்பில் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளது. இதைத் தொடர்ந்து தொடர்ந்து அதாவது மத்திய அரசு தமிழகத்துக்கு எதிராக செயல்பட்டு வரக்கூடிய காரியங்கள் குறித்தும் தீர்மானங்களானது நிறைவேற்றப்பட இருப்பதாகவும் தகவலானது வெளியாக இருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினம் இந்த செயற்குழு கூட்டத்தை தொடர்பாக பொதுச் செயலாளர் துரைமுருகன் மற்றும் திமுக தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டனர். ஏற்கனவே டிசம்பர் 18ஆம் தேதி திமுக செயற்குழு கூட்டமானது நடைபெற இருந்த நிலையில கனமழை காரணமாகவும் மற்றும் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரானது நடைபெற்று வந்த நிலையில் இந்த கூட்டமானது ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து இன்றைய தினம் இந்த கூட்டமானது நடைபெறும் என்ற திமுக தரப்பில் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து இன்று காலை சரியாக 10 மணி அளவில் தற்போது இந்த கூட்டமானது துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் அம்பேத்கரை குறித்து அதாவது அமித்ஷா பேசிய விவகாரம் குறித்து கண்டன தீர்மானமானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதைத் தொடர்ந்து அதாவது மெட்ரோ நிதி மற்றும் பருவமழை நிதியை ஒதுக்காத மத்திய அரசை கண்டித்து தீர்மானமானது நிறைவேற்றப்பட உள்ளதாகவும் தகவலானது வெளியாகி இருக்கிறது. இது குறிப்பாக சட்டப்பேரவை தேர்தலில் பணிகளை முன்னிட்டு விடுவது தொடர்பாகவும் அதே போல தீர்மானம் நிறைவேற்றப்படும் எனவும் தகவலானது வெளியாகி இருக்கிறது. மற்றும் இந்த கூட்டத்தில் குறிப்பாக கேரளா, பாண்டிச்சேரி, அந்தமான் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்தும் நிர்வாகிகள் கலந்து கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மோகன், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.